Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 8.3 question number 11. Let A vector, B vector, C vector be three vectors such that modulus of A vector is equal to 3, modulus of B vector is equal to 4, modulus of C vector is equal to 5 and each one of them being perpendicular to the sum of other two னு கொடுத்திருக்காங்க. So இப்படி இந்த condition படி இருந்ததுன்னா then we have to find the A vector plus B vector plus C vector with modulus. Okay. So இங்க A, B, C vector வந்து மூன்று வெக்டர்கள், இதில் இங்கே இந்த 3 values கொடுத்துருக்காங்க. இங்கே கான்செப்ட் என்ன பாருங்கள், ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்தாகவும் அமைந்தால் இங்கே மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டரை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சி இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பர்பெண்டிகுலர். ஸோ 2 வெக்டர் பர்பெண்டிகுலர்னா அந்த 2 வெக்டருக்கான டாட் ப்ராடக்ட் வந்து ஜீரோவாக இருக்கணும். அப்படி ஜீரோவாக இருந்ததுனா தான் இந்த A வெக்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு B வெக்டராக இருக்கும். ஓகே, அக்கார்டிங் டு த கண்டிஷன் ஒவ்வொரு வெக்டரும் மற்ற இரு வெக்டர்களின் கூடுதலுக்கு செங்குத்தாகவும். எனிவே சொல்யூஷன் இங்கே A வெக்டார், B வெக்டார், C வெக்டார், B 3 vectors நம்ம first எடுத்துக்கலாம். Okay, and then they given the values modulus of A vector is equal to 3, modulus of B vector is equal to 4, modulus of C vector is equal to 5. Okay, see இப்போ இந்த condition நான் இங்கே put பண்ணுறேன். One of them being perpendicular to the sum of other two. It is called இங்கே 3 வெக்டர் இருக்குது. இப்போது இதில் நான் ஃபஸ்ட்டு 2 வெக்டரை சம் பண்ணேன் அப்படின்னா தேர்டு இருக்கிற இந்த C வெக்டர் கிட்ட நான் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த கண்டிஷன் நமக்கு 0ன்னு கிடைக்கணும். இது ஒரு கேஸ். செகண்ட் கேஸ், இங்கே நான் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டரை ஆட் பண்ணேன் அப்படின்னா இங்கே A வெக்டர் கிட்ட நான் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். இதுக்கான வேல்யூவும் 0 வரணும். தேர்ட் ஒன், இங்கே A வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன்னா இங்கே B வெக்டார் கிட்ட நான் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். இதுக்கான அவுட்புட் 0 கிடைக்கணும். இதுதான் இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். எனிவே இப்போ இதிலேருந்து ஒவ்வொரு டேர்மாக எடுத்து நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணிடலாம். ஸோ A வெக்டார் டாட் C வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் dot C vector is equal to 0. Let us equation 1 இதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே B vector dot A vector plus C vector dot A vector is equal to 0. Let us assume equation 2. இப்போ இங்கே A vector dot B vector plus C vector dot B vector is equal to 0. Let us assume equation 3 ன்னு எடுத்துக்கலாம். We have to find modulus of A vector plus B vector plus C vector கான வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். See, we have one identity A plus B plus C the whole square is equal to A square plus B square plus C square plus 2 times of AB plus BC plus CA. இந்த ஐடென்டிட்டியை நான் இந்த வெக்டருக்கு இன்புட் பண்ணுறேன். எனிவே இங்கே modulus of A vector plus B vector plus C vector the whole power 2, இங்கே இது modulus of A vector square plus modulus of B vector square plus modulus of C vector square plus 2 times of இங்கே A vector dot B vector plus B vector dot C vector plus C vector dot A vector என்ற ப்ரொசீஜரில் இது சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போது இதில் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர். இந்த ஸ்கொயரை இக்னோர் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபைனல் ஆன்சரில் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இது ரிமூவ் ஆகிடும். இப்போது நமக்கு இங்கே கொடுத்துருக்குற வேல்யூ இங்கே மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் இருக்குது, மாடுலஸ் ஆஃப் C வெக்டர் இருக்குது. பட் இந்த A வெக்டர் டாட் B வெக்டர், B வெக்டர் டாட் C வெக்டர், இங்கே C வெக்டர் டாட் A வெக்டருக்கான வேல்யூ இல்லை. ஸோ இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷன் 1, 2 and 3 நான் சம் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆடிங் ஈக்குவேஷன் 1, 2 and 3.
ஓகே ஸோ இப்படி சம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு a vector dot c vector plus b vector dot c vector is plus இங்கே b vector dot a vector. Next see the c vector dot a vector is nothing but a vector dot c vector. Okay. Next இங்கே a vector plus b vector but இங்கே நம்ம b vector dot a vector எடுத்ததுனால இதையும் நான் b vector dot a vector எடுத்துடுறேன். Plus இங்கே c vector dot b vector இங்கே நம்ம b vector dot c vector எடுத்ததுனால இதையும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். b vector dot c vector is equal to 0. See a vector dot b vector, a vector dot b vector 2 times இருக்கு. எனவே இங்கே 2 times of a vector dot c vector எடுத்துக்கிறேன். See இதிலிருந்து இங்கே இந்த term கிடைச்சிருச்சு. இப்போ plus இங்கே b vector dot c vector இதுவும் நமக்கு 2 times இருக்கு. So 2 times of b vector dot c vector இந்த term கிடைச்சிருச்சு. And finally 2 times of b vector dot a vector is equal to 0. இந்த 3 termல இருந்து நான் 2 காமனாக எடுக்கிறேன். And then இந்த சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த டாட் ப்ராடக்டை மாற்றுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை எழுதுகிறேன். ஸோ a vector dot b vector ப்ளஸ் அடுத்து இது எழுதிக்கிறேன் b vector dot c vector ப்ளஸ் ஃபைனலி நான் இதை காப்பி பண்ணுறேன் c vector dot a vector. டாட் ப்ராடக்ட் வந்து காம்படேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே பிகாஸ் நம்ம கிடைக்கிறது ஸ்கேலார் வேல்யூவாக தான் இருக்கும். இப்போது இந்த என்டையர் வேல்யூவுக்கு நாம் 0ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். சரி எனிவே நான் இந்த ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். இப்போ மாடலஸ் ஆஃப் a vector plus b vector plus c vector the whole square is equal to இங்கே மாடலஸ் ஆஃப் a vectorக்கான வேல்யூ நமக்கு 3, b vectorக்கு 4, c vectorக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வித் ஸ்கொயரோடு நம்ம அப்ளை பண்ணணும். எனிவே 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 times of a vector dot b vector, b vector dot c vector, c vector dot a vectorக்கு நம்ம 0ன்னு அப்ளை பண்ணிடலாம். ஓகே ஸோ இப்போ 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. ஸோ இதை ஆட் பண்ணால் 25. ஸோ 25 plus 25 we get 50. ஸோ இங்கே மாடலஸ் ஆஃப் a vector plus b vector plus c vector the whole squareன்னு இருக்குது. we need just மாடலஸ் ஆஃப் a vector, b vector and c vectorக்கான வேல்யூ மட்டும். ஸோ அதுக்காக நான் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் த சைட்ஸ். ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடலஸ் ஆஃப் a vector plus b vector plus c vector the whole square is equal to root 50. ஸோ இந்த 50யை we can split 2 times of 25ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்கே 25க்கு ரூட் எடுத்தோம்னா 5, 2க்கு ரூட் எடுக்க முடியாது, as it is காப்பி பண்ணிடலாம். எனிவே இங்கே லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் ரூட் வில் கேன்சல். ஸோ மாடலஸ் ஆஃப் a vector plus b vector plus c vector is equal to 5 root 2. Okay, thank you.